போடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அன்னைக்கு. என் அம்மா வந்து தான் தூக்கிட்டு வரேன்.
மக்கள் இங்கே இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்காங்கட்டு ஒரு தேன் ஒன்று இருக்குது மரத்தோனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு தேனை தான் பிடிச்சி பெட்டியில் போட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெட்டி ரெடி பண்ணணும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம பெட்டி ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளோட பெட்டி. இது மாதிரி இன்னொரு பெட்டி எங்களுக்கு இருக்குது தெரியும் உங்களுக்கு. அதில் தேன் இருக்குது இப்போ பிடிச்சி வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த பெட்டிக்கு வந்து நம்ம வந்து பொட்டம் போர்டு ரெடி பண்ணணும். ஸோ அடிப்பலகை, இந்த அடிப்பலகை வந்து இந்த பெட்டியில் உள்ளது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை நான் வெட்டி கொஞ்சம் சின்னதாக போகிறேன் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ வாங்க இப்போ அதை செய்யலாம். ஸோ மக்கள் இதான் நம்ம வந்து புதுசாக பிடிச்சிட்டு வந்து தேன் பெட்டி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கோயின் கார்டெல்லாம் போட்டிருக்கேன் நான். இதுக்கு உங்களுக்கு பார்த்த வேலை அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனி தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ சாப்பாடுக்கு எடுத்துக்கிறது பாருங்கள். பாஸ்கெட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ வந்து அடியில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த கார்ட் போடுறதுல உள்ள ஒரே ஒரு நல்லது என்னென்னு சொன்னால், புதுசாக நம்ம வந்து பிடிச்சி போடும்போது அதுகளுக்கு பெட்டி செட் ஆகாது. இல்லை போனால் புதுசாக வந்த இடம் ஒரு மாதிரியாக இருக்கும், திடீர்னு பார்க்கும். இந்த குயின் கார்டு இருந்துச்சுன்னா குயினுக்கு வந்து வெளியே வரையிறாது. அதனால் என்ன தான் பண்ணாலும் கட்டாயம் அது வந்து பெட்டியில் இருந்தால் ஆகணும். அதனால் இந்த குயின் கார்டு வந்து புதுசாக பிடிக்கும்போது கட்டாயம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த குயின் கார்டு போடாமல் 2 முறை இந்த பெட்டிக்கு வந்து பிடிச்சி போட்டிருக்கேன் தேன். ஆனால் எல்லாம் போயிருச்சு. ஸோ 3ஆவது முறை இப்போ பெட்டியில் வந்து இருக்குதுங்க பாருங்கள். இப்போ இது வெள்ளையாக அந்த கொண்டு வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது கொண்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ராட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், அது காலில் கொண்டு வரதில்ல வெள்ளையாக.
ஸோ ஓகே மக்களே, நீங்கள் வந்து தேனி வளர்க்கும் போது இப்படி தேனிக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா சீனி வந்து ஃபீட் பண்ணலாம். சீனி ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, 1 கப் சீனி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து தேன் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குடிச்சிட்டு கொண்டு போயிட்டு அது வந்து ஸ்டவ் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு. ஸோ வெறும் தண்ணி மட்டும் நம்ம வச்சோம்னா அதில் வந்து தேனி வந்து உள்ளுக்கு மூழ்கி செத்து போயிடும். அதனால தான் இப்படி வந்து சின்ன சின்ன குச்சிகள் வந்து உடச்சி போட்டிருக்கோம். ஸோ அந்த குச்சி மேலேருந்து அது வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நீங்களும் தேனி வளர்க்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸுக்கு, ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸுக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு போட்ட கைக்கு இது மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ராட்டு கட்ட தொடங்கிடும். ஏன்னா இப்போ நான் இது கொண்டு வரும்போது அந்த ராட்டுகளில் கொஞ்சம் கூட தேனி இருக்கலை. அதனால தான் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். இல்லாட்டி இப்போ சுகர் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதில்ல பொதுவாக. இது மாதிரி ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்கு கொண்டு வந்த கைக்கு ஃபீட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அப்படியே இயற்கையாகவே அது வந்து உணவு எடுக்கிறது விட்டுருவோம். ஸோ இப்படி நம்ம ஃபீட் பண்ணுறதால அது வந்து குயிக்காக வந்து ராட்டு கட்டிடும். அதே தான் ஒரே காரணம் இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க. ஸோ ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க நம்மளோட தேன் பெட்டி இப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. நான் உங்களை காட்டியிருப்பேன் இன்னொரு இதே மாதிரி தேன் பெட்டி ஒன்று வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தேன் பிடிக்க போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போகிறது தான் பிளான். அந்த தேன் இருக்க இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காணி சொந்தக்காரருக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். நான் ஓகே இன்னும் ஒரு வாரத்தை சொன்ன பிறகு நம்ம போயிட்டு அதை பிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பிடிச்சி போட்டுட்டு வந்துடலாம் பெட்டிக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த கிழமையை தொடர்ந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோவோட தொடர்ந்து அட்டாச் பண்ண முடியாமல் போனாலும் அடுத்த வீடியோவாக அது வந்து இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. அப்படி போட்டு வச்சுக்கிட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, இந்த வீடியோவில் தொடர்ந்து அந்த கிளிப் வந்தாலும் வரும். அப்படி இல்லாடி போனால் அடுத்த வீடியோவாக அது வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, காட்டு தேனியை தான் நம்ம போயிட்டு பிடிச்சி பெட்டிக்கு போட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம கோழிகளையும் திறந்து விட்டு போயிடலாம்.